2 கால் 4 கால் ஜீவனாக இருந்தாலும் உனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே வந்து ஒரு பலனை கொடுக்கல இன்னைக்கு. படாத பாடாத இருக்குது. எதில் போனாலும் தோல்வியில் தான் போயிட்டுருக்குது. பொழுது ஒரு வெற்றி கிடைக்கல, ஒரு பிடிப்பு கிடைக்கல ஒரு இடத்துல. தோல்வியில சமயம் அவனை சந்தோஷன்றவன் பையனுக்கு அவனுக்கு என்ன உடம்புல போகிற வியாதியோ இல்லை செய்வனியோ. உன் இடத்துல தெய்வம் போய் 2 வருஷம் காலம் ஆகுது. அப்பையிலேருந்து உன் இடத்துல பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்து போயிட்டு இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை வந்தப்பெல்லாம் நின்று இதுதானே அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பெரிய பிரச்சனை உனக்கு கழுத்தை நெரிச்சிட்டு உட்காந்துருக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்து மன நிம்மதி இல்லாமல் உன்னை உட்கார வச்சிருக்குது. ஏய், நீனு போகாத இடம் இல்லை, பார்க்காத ஹாஸ்பிட்டலில் எல்லாம் தான் பார்க்குற, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏய், அந்த பையன் படுத்தா தூக்கம் வராது. ஏய், கை கால்லாம் குடசல் கொடுது, இது பண்ணுது அது பண்ணு, ஏதாவது ஒரு வழியை சொல்லிட்டு தான் இருக்கணும். ஏய், யார்கிட்டையும் கலார்னு பேச மாட்டான், சிரிக்க மாட்டான். ஏய், பாட்டுக்கு அவன் பேசுவான், பாட்டுக்கு மனுஷ மக்கன்ற ஒரு ஆசை பாசெல்லாம் கிடையாது. ஆமா. ஏய், பழைய மாதிரி இன்னைக்கு ஆளு இல்லை, இருந்து இல்லாத கணக்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது கொஞ்ச நாளாவே. இது கால் தடை மிதியில வந்த வேணா யாருக்கோ செஞ்சவனே இவன் தாண்டி விட்டு வீட்டுக்குள்ள அழைச்சி வந்துட்டான். அப்பையில இருந்தே அவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். வண்டி வாகனத்திலையும் பிரச்சனைகள் வந்து போயிருக்கணும் உன் இடத்துல. யாரை பார்த்தாலும் ஒரு ஆசை பாசம் இல்லாம ஒரு எரிச்சலோட நிம்மதி இல்லாம தான் அந்த பையன் அலையணும். வீட்லையும் நிம்மதியாக அவனால் படுக்க முடியாது, வீட்டில் அவனால் இருக்கவே முடியாது. வீட்டை விட்டு வெளியே போய்க்கலாம், அது பண்ணிக்கலாமா, அவன் உடம்புல அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. அதுக்கு தீர்வான அந்த தீய சக்தியை கட்டி தீய சக்தியை அழிச்சு வெளியே தள்ளணும். தள்ளினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடம்பு சரியாகும். அதுக்கப்புறம் நல்லா ஆள் ரெடியாகி வருவான். இப்போ தொழிலையும் வந்து ஒரு பக்கம் தீய சக்தி அண்டி இருந்தாலும் உன் வீட்டில் செய்வான பிரச்சனை இருக்குது. நீ நல்லா இருக்கக்கூடாது, 4 காசு சம்பாதிக்கக்கூடாது, நல்லா பிழைக்கக்கூடாதுன்னு உனக்கு பண்ணி வச்சிருக்காங்க. உன் தெய்வம் வந்து நிற்கும், யாரும் உனக்கு பக்கத்து துணையா நிற்கலை. எல்லாம் நீ கட்டி வெளியில் போய் தான் நிற்கிறாங்களோ. உன் வீட்டுக்குள்ளே எந்த தெய்வமும் கிடையாது. நிம்மதியில் தங்குது. அதுக்கு வழி காரணம் என்ன சாமி? ஏன் அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்த காரணம்? நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சது இல்லை. செய்வன பிரச்சனை ஒன்று இருக்குதுப்பா. செய்வன உனக்கு வச்ச வேணா ஒன்று. 10வது கால் தட்டி